This is 3.3 first question. Find LCM and GCD. இப்போ LCM GCD கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு verify that f of x into g of x equal to LCM and GCD வந்து verify பண்ண சொல்றாங்க. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு verify பண்ண சொல்றாங்க. இந்த first subdivision let இந்த வேல்யூவை f of x னு எடுத்துப்போம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்குது f of x எடுத்துங்க, செகண்ட் இருக்குது g of x எடுத்துங்க. இப்போ f of x என்ன கொடுத்தாங்க 21x square y. இதை ஃப்ரேம் ஃபேக்டர் பண்ணுறதா இருந்தால் இப்போ 21 என்ன பண்ணலாங்க, இப்போ இங்கே 21 வந்து 7 into 3 எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் அப்படியே எழுதிங்க இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். ஸோ அடுத்து g of x கன்சிடர் பண்ணலாம். இப்போ g of x ஈக்குவல் டு 35x into y ஸ்கொயர். இந்த 35 எப்படி எழுதலாம் 7 into 5 எழுதலாம். 7 into 5 அங்கே வேரியபிள் பார்க்கும்போது x y ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜிசிடியும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜிசிடி என்ன மீனிங்கு, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். ஜிசிடி என்ன மீனிங்கு, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் ஞாபகம் வச்சுங்க, லோயஸ்ட் பவர் எடுக்கணும். ஓகேவா, அப்புறம் ரெண்டுத்துலேயே காமனாக என்ன இருக்குது 7 மட்டும்தான் இருக்குது. அடுத்து நம்பர்னு பார்க்கும்போது 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா இல்லை, இங்கே 5 இருக்குது, அங்கே 5 இருக்கா இல்லை, அப்போ காமன் வேல்யூ ரெண்டுமே இல்லை. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ காமன் வேல்யூ இருக்கணும் எக்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா, அப்போ இங்கே எக்ஸ். அடுத்து பார்க்கும்போது ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கணும் ஒய் தான் இருக்கணும். ஜி3னா வந்து ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கணும், அட் த சேம் டைம் லோயஸ்ட் பவராக இருக்கணும். அடுத்து எல்சிஎம்னா வந்து ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஹையஸ்ட் பவராக இருக்கணும். அதை எடுத்து முடிச்ச பிறகு ரிமைனிங் என்னெல்லாம் எலமெண்ட் இருக்கோ அதையும் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஜிசினா வந்து ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும், அட் த சேம் டைம் லோயஸ்ட் பவர் தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம். ஸோ ரெண்டுத்துலேயே காமனாக என்ன இருக்குது நம்மளுக்கு 7 மட்டும்தான் இருக்குது. அடுத்து வேரியபிள் பார்க்கும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ எல்சிஎம் என்ன சொன்னேன், ஹையஸ்ட் பவர். அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன வரும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்து இங்கே ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன ஒய் ஸ்கொயர். இப்போ எல்சிஎம் என்னன்னு சொன்னேன், ரெண்டுத்துலேயே காமனாக எடுத்து எழுதணும், அட் த சேம் டைம் ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் என்னெல்லாம் எலமெண்ட் இருக்கோ அதையும் எடுத்து எழுதணும். அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது இங்கே 3 இருக்குது, 5 இருக்குது, அப்போ ரெண்டுத்துமே எழுதணும். இப்போ 7 into 3 into 5 வரும். நெக்ஸ்ட் இது ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் 7 3s are 21, 21 5s are 105 வரும். 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம கிவன் வரும். இப்போ கிவன் என்ன பண்ணுறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமெல்லாம் இருக்காது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு பார்க்கும்போது 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் into g of x 35x into y square. 35x into y square equal to LCM. LCM என்ன கண்டுபிடிச்சோம் 105 into x square y square. So 105 into x square y square into GCD ன்னு பார்க்கும்போது 7 into xy. 7xy. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்க, மல்டிப்ளை பண்ணணும் வருங்க 21 into 35. So 21 into 35 multiply பண்ணா 5 1s are 5, 5 2s are 10. 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 1s are 3, 3 2s are 6 வரும். ஆட் பண்ணா 5 3 7. இப்போ 735 னு வருது. இப்போ 735. நெக்ஸ்ட் வேரியபிள் பார்க்கும்போது இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x இருக்கு. அப்ப x ஸ்கொயர் into x மல்டிப்ளை பண்ணா x கியூப். நெக்ஸ்ட் y into y ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா y கியூப் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 7 into 105 மல்டிப்ளை பண்ணுவாங்க, 7 5s are 35 அப்புறம் வருங்க 735. ஸோ இதே மாதிரி தான் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப்பு, ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மல்டிப்ளை பண்ணா ஒய் கியூப். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, அங்கே வெரிஃபைன்றதுனால அப்போ தேர்ஃபோர் ஏன்ஸ் வெரிஃபைன்னு சொல்லிட்டு சம முடிச்சிங்க. Hence verified. So subdivision 2. இங்க subdivision 2 பார்க்கும்போது x cube minus 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நம்ம f of x எடுத்துப்போம். f of x equal to
x cube minus 1 into x plus 1. ஓகேவா? அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு? இப்போ x cube minus 1னா 1 cube எழுதலாம். ஏன்னா 1 cube னா வேல்யூ மாற போறது இல்ல. அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு? a cube minus b cube. அப்போ a cube minus b cube ஃபார்முலா என்ன? a minus b into a square plus ab plus b square. அப்போ இந்த ஃபார்முலா டைப் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே a ஓட வேல்யூ x, ஸோ a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 1. அப்போ a cube minus b cube, a minus b, a ஓட வேல்யூ x அப்போ x minus 1 into a square, a னா x ஓட வேல்யூ x இல்லையா, அப்போ x square plus ab, அப்போ ab னா 1 into x, x னு வரும், plus b square னா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இன்ட்டு என்ன இருக்குங்க x plus 1, அது மறக்காம எழுதிங்க x plus 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு f of x ஓட வேல்யூ. அடுத்து g of x. இங்கே g of x எழுது வந்து என்ன இருக்குங்க x cube plus 1 இருக்கு, x cube plus 1. இந்த 1 1 cube எழுதலாமா? ஏன்னா 1 cube பண்ண வேல்யூ மாற போறது இல்ல. அப்போ இது என்ன ஃபார்முலா டைப்ல இருக்கு? a cube plus b cube, a cube plus b cube. அப்போ a cube plus b cube ஃபார்முலா என்ன? a plus b into a square minus ab plus b square. இங்க a ஓட வேல்யூ வந்து x, b ஓட வேல்யூ வந்து 1. அப்போ இந்த ஃபார்முலா டைப்ல எக்ஸ்பேண்ட் பண்றதா இருந்தா a plus b, a ஓட வேல்யூ என்ன x, b ஓட வேல்யூ 1 plus a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் minus ab னா 1 into x னு வரும் x plus b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இதுதான் நம்மளுக்கு g of x ஓட வேல்யூ. இப்போ GCD கண்டுபிடிக்கலாம். அப்போ GCD என்ன மீனிங்? கிரேட்டஸ்ட் காமன் டிவிசன். ரெண்டுல காமன் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். அப்போ ரெண்டுல நமக்கு காமனா நமக்கு என்ன வரும்னு பாருங்க. சரி, இதுதான் நமக்கு f of x. இப்போ f of x ன்னு பார்க்கும்போது x minus 1 இருக்கு. இதுல x minus 1 இருக்கா? இல்ல. அடுத்து பார்க்கும்போது x square plus x plus 1 இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? minus x இருக்கு. வருமா? வராது. அப்போ ரெண்டுல காமனா பார்க்கும்போது x plus 1 வரும். ஓகே, வேற எதுவுமே நம்மளுக்கு காமனா இல்லை. அப்போ ஜிசிடினா இது மட்டும்தான், எக்ஸ் பிளஸ் 1 மட்டும்தான் வரும். அப்போ இங்கே ஜிசிடி வந்து எக்ஸ் பிளஸ் 1. அடுத்து எல்சிஎம். இப்போ எல்சிஎம் என்னன்னு சொன்னேன், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத எழுதணும். ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதி முடிச்ச பிறகு ரிமைனிங் என்ன இருக்கோ அதையுமே எடுத்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ரெண்டுத்துலேயும் காமன் என்ன இருக்கு நம்மளுக்கு? எக்ஸ் பிளஸ் 1 மட்டும்தான் இருக்குது எல்சிஎம்ல. அப்போது எக்ஸ் பிளஸ் 1 மட்டும்தான் வரும். அடுத்தது ஃபஸ்ட்டு f of x என்ன ரிமைனிங் இருக்குங்க? x minus 1 இருக்கு, அதையும் எழுதணும். ஸோ எல்சிஎம் என்னன்னு சொன்னேன், ரெண்டுத்துலேயே காமன் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். அது ஹையஸ்ட் பவராக இருக்கணும். இங்கே பவர் பார்க்கும் ரெண்டுத்துமே வந்து பவர் 1 தான் இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் எல்சிஎம்னா காமனாக எடுத்து எழுதி முடிச்ச பிறகு ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அதையுமே மொத்தமாக எடுத்து எழுதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் f of x என்ன ரிமைனிங் இருக்கு? x minus 1 இருக்கா? ஸோ x minus 1 இருக்கு. நெக்ஸ்ட் x ஸ்கொயர் பிளஸ் x plus 1 இருக்கு. நெக்ஸ்ட் g of x ன்னு பார்க்கும்போது x ஸ்கொயர் minus x plus 1 இருக்கு. ஸோ அதையும் எடுத்து எழுதணும். ஸோ x ஸ்கொயர் minus x plus 1. அப்போ இதுதான் நம்மளுக்கு LCM. அப்போ என்ன வெரிஃபை பண்ண சொல்றாங்க? f of x into g of x. அதை முதல்ல வெரிஃபை பண்ணிடலாம். அப்போ இங்கே f of x ஓட வேல்யூ என்னங்க? x cube minus, கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம், x cube minus 1 into x plus 1 into g of x ஓட வேல்யூ என்னங்க? x cube plus 1. ஸோ அதையும் அப்படியே எழுதிங்க, x cube plus 1. இதுதான் நம்மளுக்கு, இது வேணா இது மாதிரி ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஸோ f of x into g of x கொஸ்டின் அப்படியே எழுதிருக்கு. நெக்ஸ்ட் LCM into GCD. அப்போ LCM, இப்போ LCM என்ன நமக்கு எழுதணும்? x plus 1 into x minus 1 into x square plus x plus 1 into x square minus x plus 1 வரும். இது LCM. into GCD அப்படின்னு பார்க்கும்போது இருக்குங்க, x plus 1 இருக்கு. ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ f of x and g of x நான் கொஸ்டின் அப்படியே எழுதிட்டேன். இப்போ x cube minus 1 into x plus 1 into g of x னா x cube plus 1. நெக்ஸ்ட் LCM and GCD பார்க்கும்போது LCMனா அது ஃபுல் வேல்யூ, சரியா? அப்போ இங்கிருந்து வரையில into GCDனா வந்து x plus 1 வரும். இது ஃபார்முலா டைப்ல கன்சிடர் பண்றதா இருந்தா சரி இது பாருங்களேன், x plus 1 இருக்கு, x plus 1 இருக்கு. அப்போ x plus 1ஐயும் நெக்ஸ்ட் இதையும் கன்சிடர் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? a cube plus b cube வருமா?
ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இதையும் கன்சிடர் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இதையும் கன்சிடர் பண்ணால் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஏன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதுதான் இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ அதுக்கு பதில் எழுதலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஸோ இது இதனால் எழுதணும்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் எழுதலாம். ஸோ இந்த வேலை என்னென்ன எழுதலாம் நம்ம? ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். கரெக்டாக? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். பி கியூப்னா ஒன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா டைப் இருக்குது. அப்போ இது பார்க்கும்போது என்ன ஃபார்முலா டைப்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ண என்ன ஃபார்முலா டைப் வருது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன ஃபார்முலா வருங்க? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதான ஃபார்முலா நம்மளுக்கு. So a cube minus b cube என்ன ஃபார்முலா? So a minus b into a square plus ab plus b square. அப்போ a minus b into a square plus ab plus b square. அப்போ அந்த டைம் என்ன இல்லைங்க? ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் எல்லாம். அப்போ இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வரும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் வருது இல்லையா? இப்போ therefore equation 1 equal to 2. Hence verified. Next subdivision 3. So இது f of x எடுத்துக்கலாம். f of x equal to x square y plus x into y square. ஸோ இதுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்னு பாருங்கள். இதுலேருந்து காமனாக பார்க்கும்போது எக்ஸ் ஒய்யை காமனாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஒய்யை காமனாக வெளியே எடுத்துடலாம். நான் எக்ஸ் ஒய்யை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்துட்டா வெறும் எக்ஸ் வரும். ஸோ ஒய் எடுத்தாச்சு அங்கே இருக்காது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் எடுத்தாச்சு எக்ஸ் இருக்காது. ஒய் ஸ்கொயர் ஒய் எடுத்துட்டா இங்கே ஒய்னு வரும். இதுதான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இங்கே ஜி ஆஃப் எக்ஸ்னு பார்க்கணும் இருக்குங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு இருக்குது. இதுலேருந்து காமனாக நான் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எடுத்துட்டா வெறும் எக்ஸ் வரும். இங்கே எக்ஸ் எடுத்தாச்சு தான் வருங்க. இங்கே ஒய் மட்டும்தான் வரும். அப்போ இங்கே ஜிசிடி. அப்போ ஜிசிடி என்னன்னு சொன்னேன், ரெண்டுலேயே காமன் என்ன இருக்கோ அது மட்டும்தான் ஜிசிடி. கரெக்டாக? அப்போ ரெண்டுலேயே காமனாக வேரியபிள் பார்க்கும்போது எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ். அடுத்து பார்க்கும்போது இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் நம்மளுக்கு ஜிசிடி. நெக்ஸ்ட்டு எல்சிஎம். அப்போ எல்சிஎம் என்ன சொன்னேன், ரெண்டுலேயே காமனாக இருக்கணும். அப்போ ரெண்டுலேயே காமனாக எக்ஸ் இருக்குது. அடுத்து ரெண்டுலேயே காமனாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் இருக்குது. அப்போ எல்சிஎம் என்ன சொன்னேன், ரெண்டுலேயே காமனாக இருக்கிறத எழுதணும். ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அதையும் எழுதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குங்க, ஒய் இருக்குது. அப்போது எல்சிஎம் பார்க்கும்போது எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். அப்போ என்ன வெரிஃபை பண்ணணுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு LCM into GCD. f of x என்ன கண்டுபிடிச்சிருவோங்க? f of x ன்னு பார்க்கும்போது xy into x plus y into g of x ன்னு பார்க்கும்போது x into x plus y யா? so x into x plus y equal to LCM. LCM என்ன கண்டுபிடிச்சோம்? xy into x plus y xy into x plus y into GCD. இப்போ GCD என்ன கண்டுபிடிச்சோம்? x into x plus y. so x into x plus y. இது ஃபர்தராக சிம்பிளை பண்ணுறதா இருந்தால் இங்கே x into x x ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு ஒய்னு வரும். நெக்ஸ்ட் இதை பார்க்கும்போது x plus y into x plus y. அப்போ என்ன எழுதலாம்? x plus y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான் இதை மல்டிப்ளை பண்ணால் x into x x ஸ்கொயரு இன்ட்டு ஒய்னு வரும். நெக்ஸ்ட்டு x plus y into x plus y மல்டிப்ளை பண்ணால் வருங்க x plus y ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அப்போ therefore ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ hence verified. செகண்ட் கொஸ்டினில் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எஸ் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ லேட் இது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12. நெக்ஸ்ட்டு இது ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. ஜிசிடி
GCD equal to A minus 2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM, least common multiplication தான் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? f of x into g of x equal to LCM into GCD தான் நம்மளுக்கு ஃபார்முலா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். அப்படின்னா வரீங்க f of x into g of x divided by multiply GCD வந்து ஒன்று மாறும், டிவைட் ஆக மாறும். அப்போ GCD equal to LCM, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ f of x முதல்ல நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். இப்போ இங்கே f of x ன்னு பார்க்கும்போது என்ன இருக்குடான்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12 இருக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2, ஏன்னா இதுமாரிலாம் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 12s 12, ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 வரணும். அப்போ என்ன இருக்கலாம்? இங்கே 6 2 இருக்கலாமா? ஏன்னா 6 minus 2னா ப்ளஸ் 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 6 2s 12 வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால டேரெக்டாக அப்படியே ஆன்சர் எழுதலாம். அப்போ a ப்ளஸ் 6 into a minus 2, இதுதான் நம்மளுக்கு f of x. ஸோ g of x என்ன கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. ஸோ இதுவும் ஸ்ப்ளிட்டிங் மல்டி டேர்ம் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6 வரணும். இங்கே எதுவுமேலாம் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 6 6, மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். அப்போ என்ன எடுக்கலாம்? மைனஸ் 2 மைனஸ் 3, ஏன்னா மைனஸ் 2 மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 5a, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 2 3s 6 வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால டேரெக்டாக அப்படியே ஆன்சர் என்ன வரும்? இங்கே a minus 2 into a minus 3 வரும். இப்போது LCM இருக்கலாம். LCM இங்கே LCM பார்க்கும்போது லீஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன் சொன்னோம் இல்லையா? LCM நம்ம கண்டுபிடிக்கணுமா? நெக்ஸ்ட் நம்ம GCD முதல்ல எடுக்கலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். f of x, இங்கே f of x ஓட வேல்யூ என்ன? a plus 6 into a minus 2, a plus 6 into a minus 2, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். into g of x என்ன கண்டுபிடிச்சோம்? a minus 2 into a minus 3, a minus 2 into a minus 3, so divided by GCD என்ன கொடுத்துருக்காங்க? a minus 2 equal to LCM, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதில்ல? ஸோ இந்த a minus 2வும் இந்த a minus 2 தான் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது என்ன வரும்னா நாங்கள் a plus 6 into a minus 2 into a minus 3 வரும். இதுதான் நமக்கு LCM. ஸோ அவங்க LCM தான் கேட்டாங்க. ஸோ LCM ஓட வேல்யூ இவ்வளோ தான். சப்டிவிஷன் 2, ரைட், இது f of x எடுத்துக்கலாம். ஸோ f of x equal to என்ன இருக்குங்க? x power 4 minus 27 a cube into xன்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து காமனாக நம்ம என்ன எடுக்கலாம்னா எக்ஸை வெளியே எடுக்கலாம். ஸோ எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ எக்ஸ் க்யூப்னு வரும், மைனஸ் 27 a க்யூப்னு வரும். இது ஃபார்முலா டைப்பில் மாற்றுறதா இருந்தால் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப், இந்த 27 3a க்யூப்பு a ஹோல் க்யூப் எழுதலாமா? அப்போ 3a ஹோல் க்யூப், ஏன்னா 3a க்யூப் பண்ணால் 27, a க்யூப் பண்ணால் a க்யூப், ஏன்னா ஃபார்முலா டைப்பில் வருன்றதுனால. அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? a க்யூப் மைனஸ் b க்யூப், a cube minus b cube. என்ன ஃபார்முலா? a minus b into a square plus ab plus b square. இப்போ இங்கே a ஓட வேல்யூ வந்து x, a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ வந்து 3a. அப்போ இந்த ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பாண்ட் பண்ணுறதா இருந்தால் a minus b, a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 3a, அப்போ x minus 3a வரும். இன்ட்டு a ஸ்கொயர், ஏன்னா எக்ஸோட வேல்யூ, அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் ab, அப்போ abனா 3ax வரும், 3ax ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3a ஸ்கொயர் பண்ணோம், 3a ஸ்கொயர் பண்ணால் 9, a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர், அப்போது 9a ஸ்கொயர். இதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இது f of x, g of x எடுத்துப்போம். இப்போ g of x ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். இது எதுவும் பண்ணணும், அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ LCM முதல்ல GCD எடுக்கலாம். இப்போ GCDன்னு பார்க்கும்போது GCD என்னன்னு சொன்னேன்? ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கணும், அட் த சேம் டைம் லோயஸ்ட் பவராக இருக்கணும். அப்போ இங்கே x மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே x மைனஸ் 3, ரெண்டுத்துலேயுமே காமனாக இதான் இருக்குது. அப்போ லோயஸ்ட் பவர் பார்க்கும்போது இங்கே பவர் 1, இங்கே பவர் 2, அப்போ லோயஸ்ட் பவர் என்ன வருங்க? x மைனஸ் 3a வரும். இதுதான் நம்மளுக்கு GCD.
நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்குறாங்க ஃபார்முலாவில் f of x into g of x equal to LCM into GCD. அவங்க LCM தான் கேட்குறாங்க இல்லையா, அதனால f of x into g of x divided by, so multiply GCD வந்தால் இந்த பக்கம் டிவைடாக மாறும். இப்போ GCD equal to LCM. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். f of x என்ன கண்டுபிடிச்சோம் இங்கே, x minus 3a into x square plus 3ax plus 3ax plus 9a square into g of x. அப்போ g of x இருக்குங்க x minus 3a whole square, x minus 3a whole square divided by GCD. அப்போ GCD என்ன கொடுத்துருவாங்க நமக்கு, GCD பார்க்கும்போது x minus 3a, x minus 3a so equal to formula LCM நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுல்ல, இந்த x minus 3a இந்த x minus 3a கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் ஆன்சர் பார்க்கும்போது என்ன வரும்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு LCM. இதுதான் LCM. இங்கே x minus 3a ஹோல் ஸ்கொயர் இங்கே ஃபஸ்ட்டும் போடலாம், இது செகண்டும் போடலாம். ஏன்னா மல்டிபிகேஷன் வந்து 5 into 3னாலும் 3 into 5னாலும் வேல்யூ மாறப்படுது. நான் ஃபஸ்ட்டு x விட்டுட்டேன் இல்லை, இங்கே x into x cube minus 3 ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, அப்போ என்ன வரும், நாங்கள் x வரும். நெக்ஸ்ட் இங்கேயும் பார்க்கும்போது x வரும். ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும், நாங்கள் x வரும். இப்போ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது x into x square plus 3ax plus 9a square into x minus 3a whole square. தேர்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் என்ன டிஃப்ரெண்ட்டானா, அதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா LCM கேட்டாங்க, இதில் GCD கேட்குறாங்க. சேம் அதே ஃபார்முலா தான். இது கொடுத்துறது நம்ம f of xன்னு எடுத்துப்போம். f of x equal to 12 into x power 4 minus x cube. இந்த டேர்ம் வந்து காமனாக என்ன எடுக்கலாம்னா x cube காமனாக எடுக்கலாம். ஓகே, அப்போ நான் x cube நான் காமனாக வெளியே எடுத்துட்டான்னா, அப்போ x power 4 x cube எடுத்துட்டா வெறும் x வரும். இங்கே எதுவுமே எல்லாம் 1 அர்த்தம். ஸோ டவுட் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க, x cube into x power 4, x cube into minus 1 minus x cube வருமா. நெக்ஸ்ட் g of x என்ன இருக்குங்க, 8 into x power 4 minus 3x cube plus 2x square. ஸோ இந்த டேர்ம்லேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்னா x ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாம். x ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே x power 4ல் x cube போச்சு, x ஸ்கொயர் போச்சு வருங்க x ஸ்கொயர், ஏன்னா 4ல் 2 போச்சுன்னா 2 வரும். இங்கே மைனஸ் 3x கியூப் இருக்குது, அது ஸ்கொயர் போச்சு வருங்க வெறும் x வரும். எக்ஸ்க்கு எடுத்தாச்சு, இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது 2 மட்டும்தான் வரும். ஓகேவா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்னா 2 வரணும், ஸ்பெடிங் மிடில் டேர்ம். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரணும், இங்கே 2 வரணும். ஆட் பண்ணால் -3 வரும். அப்படி இருக்கு -2 into -1. -2 -1 ஆட் பண்ணால் -3, minus minus plus 2 ones are 2 நோடும். பண்ண வரங்க 8x square into x minus 2 into x minus 1. ஸோ இதுதான் நமக்கு g of x. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலான்னா LCM into GCD equal to f of x into g of x. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், GCD தான் கண்டுபிடிக்கணும். அப்போ therefore GCD equal to f of x into g of x divided by LCM. f of x நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, இப்போ f of x ன்னு பார்க்கும்போது 12 into x cube into x minus 1 into g of x. இப்போ g of x என்ன கண்டுபிடிச்சோம், 8x square. ஸோ 8x square into x minus 2 into x minus 1 divided by LCM. ஸோ LCM என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 24 x cube into x minus 1 into x minus 2. ஓகே, LCM வந்து given அவனே கொடுத்துருக்காங்க 24x cube into x minus 1 into x minus 2. முதல்ல நம்பரை கேன்சல் பண்ணுவோம். இது 12 ones ஆ, இது 12 twos ஆ. நெக்ஸ்ட் இது 2 ones ஆ, இங்கே 8 இருக்கு இல்லையா, இங்கே 4 times வரும். அடுத்தது இந்த x cube-ம் இந்த x cube-ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் x minus 1 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்க்கும்போது x minus 2ம் x minus 2ம் கேன்சல் ஆகும். அப்போ therefore GCD அப்படின்னு பார்க்கும்போது மேலே எனக்கு பாருங்க 4 இருக்கா, 4. அடுத்தது x ஸ்கொயர் இருக்குது, நெக்ஸ்ட்டு x minus 1 இருக்குது. ஓகேவா, அப்போ GCDன்னு பார்க்கும்போது
4x square into x minus 1. So adale second subdivision solution f of x equal to x cube plus y cube, x cube plus y cube. அப்ப இது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு? a cube plus b cube. Subdivision 2 f of x எடுத்துக்கலாம். let f of x equal to x cube plus y cube. இது வந்து a cube plus b cube ஃபார்முலா டைப் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம். ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம்னா எல்சிஎம்லையும் பார்க்கும்போது x cube plus y cube இருக்கு. டேட்டா அப்படியே கேன்சல் ஆகிடும். அதனால் வந்து நம்ம ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இங்கே g of x. ஸோ g of x equal to x power 4 plus x square y square plus y power 4. Next LCM. So LCM என்ன பண்ணுறாங்க? ஸோ x cube plus y cube into x square plus xy plus y square. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம GCD கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? இப்போ GCD into LCM equal to f of x into g of x. நமக்கு என்ன தேவை? நமக்கு GCD தான் தேவை. அப்போ GCD equal to நியூமரேட்டரில் f of x into g of x. ஸோ மல்டிபிள் இது வந்தால் டிவைடாக மாறும் இல்லையா? இப்போ டினாமினேட்டரில் LCM. இப்போ இந்த ஃபார்முலாவில் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். GCD equal to f of x ஓட வேல்யூ என்ன? x cube plus y cube. So x cube plus y cube into g of x. g of x ஓட வேல்யூ என்னங்க? x power 4 plus x power 4 plus x square y square plus y power 4 divided by LCM. So LCM என்ன பண்ணுறாங்க? x cube plus y cube. So x cube plus y cube into x square plus xy plus y square. அப்போ எது கேன்சல் ஆகுங்க? ஸோ நியூமினேட்டரில் x cube plus y cube, டினாமினேட்டரில் x cube plus y cube. அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது என்ன இருக்குனாங்க? x power 4 plus x square y square y power 4. ஸோ டிவைட் பை x square plus xy plus y square வரும். ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா தான். இது எப்படி எழுதலாம்னா இங்கே x power 4 இருக்கு இல்லையா? அதில் ஆஃப்னு பார்க்கும்போது x ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு என்ன வரும்? நமக்கு 2 தான் வரும். அதே மாதிரி இந்த x ஸ்கொயரில் ஆஃப் டிவைட் 2 பார்க்கும்போது எக்ஸு ஒய் 2 டிவைட் பண்ணோம். அப்போ x இன்ட்டு ஒய்ன்னு வரும். இப்போ x இன்ட்டு ஒய்ன்னு வரும். அதே மாதிரி இங்கே y power 4 இல்லையா? அப்போ டிவைட் 2ன்னு வரும் நம்மளுக்கு y ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே என்ன எழுதுனியோ அதே தான் எழுதணும். இங்கே மிடில் மட்டும் மைனஸ் பண்ணுது. டேரக்ட் ஃபார்முலா அது. இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர். ஸோ டிவைட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? x பவர் 4 ப்ளஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயரு ப்ளஸ் y பவர் 4 இருக்குது. ஓகேவா? இப்போ டேரக்ட் ஃபார்முலாங்கிறதுனால இது டிவைட் பை 2 போட்டால் அதில் பாதி பார்க்கும்போது 4ல் பாதி பார்க்கும்போது 2 வரும். இது 2 டிவைட் பண்ணால் x பவர் 1 x பவர் 1 வரும். சரியா? உங்களுக்கு இதுவே தெரியலன்னா டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே எழுதிங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட் ஒன்று எழுதிங்க. அவ்வளோதான். அப்போ இது கேன்சல் ஆகும் பாருங்கள். சரி, இங்கே மைனஸ் ஒன்று, இங்கே மைனஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஜிசிடி. ஃபோர்த்து சப்டிவிஷன். ஸோ அன்னோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? இங்கே எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க, பிஆர்எஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது இங்கே அன்னோன்னா கியூஆர்எக்ஸை கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் அன்னோன்னா வந்து பிஆர்எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ கிவன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா பிஆர்எக்ஸ் இன்ட்டு கியூஆர்எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ தேர்ட் கொஸ்டின் மாதிரி தான். அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக பி ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கியூ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி டிவைட் பை இன்னொரு இங்கே பி ஆஃப் எக்ஸ். இப்போ வேல்யூ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். எல்சிஎம் என்ன கொடுத்தாங்க? ஏ கியூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது.
நெக்ஸ்ட் இன்ட்டு ஜிசிடின்னு பார்க்கும்போது a minus 7 divided by p of x என்ன கொடுத்துருக்காங்க a square minus 12a plus 35 இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்னா ப்ளஸ் 35 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 12 வரணும். கரெக்டா? இப்போ -7 -5, -7 -5 ஆட் பண்ணால் -12, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 7 5 35. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவை எப்படி எழுதலாம்னா ஸோ a cube minus 10a square plus 11a plus 70 into a minus 7 divided by the factorize பண்ண என்ன வருது இங்க a minus 7 into a minus 5. So a minus 7 into a minus 5. இப்போ இந்த a minus 7 இந்த a minus 7 கேன்சல் ஆகிடும். இது ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே தான் இருக்குங்க a minus 5 இருக்கு, a minus 5. அப்போ a minus 5 equal to 0 and a equal to plus 5. இப்போ இந்த plus 5 ஆல் சிந்தட்டிக் டிவிஷன் பண்ண போகிறோம். நீங்கள் 9th படிச்சது தான். இங்கே a கியூப்போட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -10, ஏவோட கோஎஃபிஷியன்ட் 11, கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது 70. இதெல்லாம் டிவைட் பண்ணோம் ப்ளஸ் 5 ஆல். இங்கே எதுவுமே இல்லைனா 0ன்னு இருக்குது. அப்போ 1 + 0ன்னா 1, 5 1s are 5, -10 + 5னா -5, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 5s are 25, -25 + 11 வருங்க -14, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 14s are 70. அப்போ இங்கே ரிமைண்டர் பார்க்கும்போது 0. இதில் நம்மளுக்கு p of x, ஸோ p of x equal to இங்கே தான் இருக்குது நம்மளுக்கு 3 நம்பர் தான் இருக்குது. அப்படின்னா வருது இங்கே a ஸ்கொயர் a கான்ஸ்டன்ட் வரும். ஓகேவா? அப்போ a ஸ்கொயர் -5a -14. ஓகேவா? -14 வரும். சப்போஸ் இங்கே 4 வேரியபிள் இருந்தால் a கியூப் a ஸ்கொயரு a கான்ஸ்டன்ட், இங்கே 3 நம்பர் இருக்கிறதுனால a ஸ்கொயரு a கான்ஸ்டன்ட். இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் -14 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ -7 + 2. அப்போ therefore p of x equal to a minus 7 into a plus 2, a minus 7 into a plus 2. செகண்ட் சப்டிவிஷன். இந்த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கணும்னா p of x கண்டுபிடிக்கணும். p of x கண்டுபிடிக்கணும். ஃபார்முலான்னு பார்க்கும்போது p of x into q of x equal to LCM into GCD. நமக்கு என்ன தேவை? p of x தான் தேவை. p of x equal to LCM into GCD divided by q of x. ஸோ LCM என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? ஸோ x square plus y square into x power 4 plus x square y square plus y power 4 into GCDன்னு பார்க்கும்போது x square minus y square. ஸோ divided by q of x ஓட வேல்யூ என்ன? x power 4 minus y power 4 into x square plus y square minus xy. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? இந்த வேல்யூ அப்படியே வரலாம். இப்போ x square plus y square. நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ x power 4 plus x square y square plus y power 4 இது டிவைட் பை 2 ஆல் போட்டு என்ன வரணும் நாங்கள்? ஸோ x square plus xy plus y square. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் வந்து என்ன போட சொல்லியிருக்கோம்? மைனஸ் போட சொல்லியிருக்கோன்னா அப்போ என்ன வரீங்க? x square minus xy plus y square. நெக்ஸ்ட்டு இந்த x square minus y square. இப்போ x square minus y square divided by இந்த வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ எப்படி இல்லைன்னா x power 4 minus y power 4 இது எப்படி இல்லைன்னா x square whole square minus y square whole square. ஏன்னா a square minus b square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது x square plus y square minus xy. ஓகேவா? நான் எதுவுமே பண்ணல, இந்த டேர்ம் மட்டும் ஃபார்முலா டேபிளில் மாற்றிருக்கேன். அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் ஃபார்முலா டேபிள் மாற்றிருக்கேன். மற்ற எல்லாமே கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இங்கே பார்க்கும்போது எதெல்லாம் கேன்சல் ஆகுன்றோம்னா x square minus xy plus y square, x square minus xy plus y square கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த வேலையை அப்படியே எழுதலாம். x square plus y square into
x square plus xy plus y square into x square minus y square. X square minus y square divide by இது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு a square minus b square அப்ப a ஓட வேல்யூ x square b ஓட வேல்யூ y square அப்போ x square plus y square into x square minus y square ஓகேவா நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வேற எதனா இருக்கா சோ வேற எதுமே இல்ல எது கேன்சல் ஆகும்னா இந்த x square plus y square கேன்சல் ஆகும் அதே மாதிரி இந்த x square minus y square வந்து கேன்சல் ஆகும் இந்த ஃபைனல் ஆன்சர் நான் இங்க எழுதுறேன் என்ன கண்டுபிடி சொல்றாங்க p of x அப்ப therefore p of x equal to என்ன ஆன்சர் ஆனா so x square plus xy plus y square இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் p of x